ஒரு குழப்ப மனநிலையில் உள்ள அரசியல்வாதி. அவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அவர் வாழ்நாள் பூரா நடிகராக இருந்துட்டார். நடிகரானா கூட ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு கமல் மாதிரியோ அனைத்து விஷயங்களும் தெரிந்தவராக எம்ஜிஆர் போன்று தன் இதில் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அந்த மாதிரிலாம் கிடையாது. வந்தால் நடிக்க சொன்னால் நடிப்பார், போனா போவார். இதுக்கு உதாரணம் வேணும்னா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டாரு. அந்த 5 வருடத்தில் பல படங்கள் வந்துச்சு. அது ஒரு சமுதாய அக்கறை உள்ள ஒரு இளைஞன் தீமைக்கு எதிராக போடுறது, அரசுக்கு எதிராக போடுறது, மக்களுக்காக நிற்கிறது, இது மாதிரி திரைக்கதைகளையோ பாடல்களையோ பாடல் வரிகளையோ வசனங்களையோ வைக்கல. அதே ஹீரோயினை தோர்த்துறது, அதே கொச்சையான வசனங்கள், இது எல்லாவற்றையும் தாண்டி கடைசி படத்துக்கு முந்தின படத்துக்கு போதை மருந்து விற்கிறவராக வருவார். கண்டிப்பாக போதை மருந்து வித்துட்டு நான் ரெடியா வரவான்னு பாடுவார். ஜனங்களும் வாங்கன்னு வாங்க. ஏன்? போதை மருந்து விற்கிறதுக்கு. அப்போ இவர் அந்த இளைஞர்களுக்கு என்ன சொல்லி தந்தாரு அப்படின்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஏன் இந்த முடிவு இவர் வருது? என்னடா பைத்தியக்கார டைரக்டர், நீ 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிக்க போறேன், போதை மருந்து வித்துட்டு ரெடியா வருவான்னு பண்ண அறிவில்லை உனக்கு? இந்த கதெல்லாம் வேணா, தூக்கிட்டு போ, நல்லா ஒரு இதாக எடுத்துட்டு வா. விஜயகாந்த் கூட அற்புதமான ஒரு படத்துல கலெக்டரா வருவார், நேர்மையான கலெக்டரா வருவார், எவ்வளவு பிரச்சனைகளை சந்திப்பார், அதுலயும் வன்முறையெல்லாம் இருக்கும். ஆனா விஜயகாந்த் கேரக்டர் பாருங்க, மக்களுக்கு நல்லது செய்யற கேரக்டராகவே கேரக்டர் எல்லா படத்துலயும் தேசப்பற்று உள்ளதா இருக்கும். அந்த காலத்துல கிண்டலாவே சொல்லுவோம், விஜயகாந்தும் அர்ஜுனும் தான் நம்ம நாட்டை தீவிரவாதிகள் இருந்து காப்பாத்துறாங்கன்னு. அப்ப அந்த மாதிரிலாம் இருந்தது நீங்க. அப்போ இவரு என்ன தெரியுது, இவரு டைரக்டர்களுக்கான நடிகர். அதுல கூட நாலேஜை ஈடுபடுத்தல. ஒரு எம்ஜிஆர் மாதிரி ஒரு பாடல் வரிகளையோ ஒரு இதுல இப்படிதான் இருக்கணும், ஒன்லி ஃபார் மணி ஓரியன்டட்.